இப்போ நம்ம பாடம் 5 ஆவும் தமிழரும் நம்மளுடைய பெரிய ஒரு பண்பாடு அப்படின்னாவே இந்த ஆநிறை மேய்த்தல். என்றால் பசு, என்றால் பசு அப்படிங்கிற நிலையில் வரக்கூடியது. இதை வைத்து ஒரு கட்டுரையை மொழி ஞாயிறு தேவநேய பாவனர், இவருக்கு நமக்கு நூலகம் கூட இருக்குது இவருடைய பெயரில், அண்ணா சாலை இடத்துல தேவநேய பாவனர் நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கிற பெருமை இவரை சாரும். இந்த மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லுங்க, இந்த மொழியினுடைய ஆழ்ந்த தொன்ம கருத்துகளையும் ஆழ்ந்த கருத்துகளையும் அடியாள சிந்தனைகளையும் ஆராய்ந்து கட்டுரையாக வெளியிட்ட பெருமை இவருக்கு சேரும். இந்த தலைப்பில் நமக்கு ஆவும் தமிழரும் அப்படின்ற ஒரு உரைநடை கட்டுரையை மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் நமக்கு யாத்துள்ளார். இந்த மொழி ஞாயிறு தேவநேய பாவனருடைய இந்த கட்டுரையில் இடம்பெறக்கூடிய செய்திகள் என்னன்னா, ஆவும் தமிழரும். ஆ என்றால் பசு, என்றால் பசு, ஓரெழுத்து சொல். என்பது பசுவை குறிக்கக்கூடியது. என்பது பசுவை குறிக்கக்கூடியது. தங்குங்குடி, ஆத்தங்குடி அப்படி பேர்கள்லாம் வரக்கூடிய நிலையில் அந்த பசுவினங்களை வைத்திருப்பவன் தான் ஆதி காலத்தில் பணக்காரர்கள் என்று சொல்வார்கள். காலுக்கு கால் காசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலுக்கு கால் அது என்ன பண்ணும், நமக்கு ஈடு செய்து காசு கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டாவே இந்த என்ற பசு இனம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள்லாம் இருக்குது. யாரெல்லாம் ஆணிரைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய செல்வந்தனாகக்கூடிய வாய்ப்பு அந்த காலங்களிலெல்லாம் இருந்திருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட அந்த நம்மோடு எப்பொழுது தொடர்பானது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 4 வகை நிலங்களின் மூலமாக. 4 வகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், இந்த 4 வகை நிலங்கள்லையும் இப்பசுக்கள் ஒரு பெரிய பங்கு வகித்திருக்கிறது என்றால் ஒரு மிக இல்லை. அப்போ அந்த முதல்ல குறிஞ்சி நிலத்திலிருந்து தான் பசுக்களுடைய தொடக்கம். குறிஞ்சி நில மக்கள் தான் பசுக்களை வைத்திருந்தது. முதலில் பசு இருந்த இடம், முதலில் தங்கிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கு. தங்கிடம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அங்கிருந்து பிறப்பிடமாக அது பசுக்கள் அங்கே இருந்து உருவானது. அதற்கு அடுத்த நிறையாக முல்லை நிலத்திற்கு ஆட்கள், முக்கியமாக முல்லை நிலத்திற்கு அப்படின்னு ஆகிப்போயிடுச்சு. இதிலிருந்து வந்தது முல்லை நிலத்திற்கு. முல்லை நில மக்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஆயர் என்று அழைக்கப்படுபவர்கள். ஆவினை மேய்ப்பவர்கள் ஆயர் என்ற நிலையில் வைத்து போற்றப்பட்டார்கள். இவர்கள்தான் இடையர் என்ற இனத்தைச் சேர்ந்தவர்களாகவும் கோனார் என்ற இனத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இந்த ஆவினை மேய்ப்பவர்களுக்கு இப்படி பல வகைப்பட்ட பெயர்கள் வந்தது. இவர்கள் தங்களுடைய காடுகளை அழித்து ஆணிரைகளை மேய்த்து, அந்த ஆணிரைகளை ஆட்டுப்பட்டி, ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மாடு கொட்டில் இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு ஆட்களையும் பசுக்களையும் எருமைகளையும் மேய்த்து, கடமாய் என்று சொல்லக்கூடிய அந்த எருமை மாடுகளை எல்லாம் மேய்த்து தங்களுடைய வாழ்வாதாரமான செல்வ நிலைக்கு அடிக்கோலிட்டவர்கள் ஆயர்கள். ஆவை மையமாக கொண்டு வாழ்ந்ததால் இவர்களுக்கு ஆயர் என்ற பெயரும் உண்டு. அதை தான் இங்கேயும் அவங்க சொல்கிறாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நகரம் என நகரம் என்ற 4 நிலைகளை உடையது. அந்த நகரம் 4 நிலைகளை உடையது. அவற்றுள் குறிஞ்சியிலே தமிழருக்கும் தமிழரின் முன்னோருக்கும் தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குறிஞ்சி அடுத்து முல்லை நிலத்தில் ஆயர் ஆட்டையும் மாட்டையும் பெருவாரியாக வளர்த்து செல்வத்தை குவித்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. நிறைய இந்த குறிஞ்சி நிலத்திலையும் முல்லை நிலத்திலையும் ஆயர்கள் பெருவாரியாக ஆட்டையும் மாட்டையும் வளர்த்து தங்களுடைய செல்வ நிலையை பெருக்கினார்கள் என்று ஆவை மேய்ப்பவர்கள் ஆயர் என்றும், அவங்களுடைய எதற்காக அந்த தேவைக்காக அந்த ஆட்களை வைத்திருந்தார்கள்னா இதன் உடம்பிலிருந்து, அதாவது ஊன் மற்றும் பால், இது 2க்காகவுமே இவர்கள் முல்லை நில மக்கள் பயன்படுத்தினார்கள். முல்லை நில மக்கள் எதற்காக? ஊனுக்காகவும் பாலுக்காகவும். ஊன் பால் இந்த 2 நிலைக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆடுகளையும் மாடுகளையும் முல்லை நில மக்கள் வளர்த்ததாக செய்திகள் சொல்லப்படுகிறது.
இதனுடைய இப்படியே படிப்படியாக இந்த ஆவினுடைய தொடக்கத்திலிருந்து இந்த பாடத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆ என்ற சொல் எப்படி பொதுப்பெயராக இருந்தது முற்காலத்தில். ஆனா பசு கூட்டங்கள், பசுவை மட்டும் குறிக்காமல் ஆடு மாடு